நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை கடித நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வரக்கூடிய உங்களுடைய பாராட்டு கடிதங்களும் மிகவும் ஊக்கமளிக்கிறது. கடிதம் எழுதிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களோட கடிதங்களை சுருக்கமாகவும் உங்களுடைய தேவைகளை அழகாகவும் எழுதி அனுப்புங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் கடித நேரத்தில் கட்டாயம் தர இருக்கிறேன். வாங்க கடிதத்துக்கு போகலாம். லோகநாயகின்றவங்க அம்மையகரம் இடத்துல இருந்து எழுதியிருக்காங்க. அன்புள்ள சத்யா அம்மா அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். மூலிகை வைத்தியத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் டிவியில் ஒளிபரப்பி மக்களை விழிப்படைய செய்த உங்கள் தியாக உள்ளத்திற்கு கோடான கோடி நன்றிகள். அம்மா, எனக்கு சர்க்கரை 475 இருக்கின்றது. இன்சுலின் போடுகிறார்கள். நீங்கள் வெறும் வயிற்றில் வெங்காயம் சாப்பிட்டால் இன்சுலின் போட்ட அளவு சத்தை அதை கொடுக்கும் என்கிறீர்கள். நான் வெங்காயம் காலையில் எழுந்தவுடன் சாப்பிடலாமா? எனக்கு பிரஷர் இருக்கிறது. அதற்கு ரோஜா சாப்பிட்டால் சரியாகும் என்கிறீர்கள். அதிமதுரம் இவைகளை சாப்பிட்டால் போதுமா? வயிற்றில் எப்பொழுதும் அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இருக்கிறது. மேல் வயிறும் வலிக்கிறது, அடிவயிறும் வலிக்கிறது. எனக்கு இரத்தத்தில் 1.4 உப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். உப்பு குறையாக சாப்பிடுகிறேன். நானும் தொட்டால் சிறுங்கி கஷாயம் குடித்தால் உடம்பு குறையுமா? இவைகளுக்கெல்லாம் மருந்து கூறுகிறீர்கள் என்றால் நன்றி உடையவளாயிருப்பேன். 20 வருடம் வயிற்று பிரச்சனையால் அவதிப்படுகிறேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அஜீரணம் நின்ற பாடில்லை. அம்மா, என் கவலையை போக்குங்கள். என் வயது 60. லோகநாயகி, நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், இப்போது சர்க்கரைக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிட்றதுனாலேயே உங்களை வயிறு இன்ஃபெக்ஷனாக இருக்குது. வயிற்றுப்போக்கும் வயிற்று வலியும் இருக்குது. இந்த வயிற்று வலியும் வயிற்றுப்போக்கும் கூட இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சரியாகும். இந்த சின்ன வெங்காயங்கிறது அந்த சர்க்கரையை குறைக்க மட்டும் இல்லை, ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இன்ஃபெக்ஷனை குறைக்கவும் தான் அந்த வெங்காயம் உங்களுக்கு நான் சாப்பிட சொல்கிறது. அது உங்களுக்கு ப்ரெஷரையும் குறைக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு சரியான சூட்டபிளான மருந்து தான் சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிட்றது. தொடர்ந்து நீங்கள் அதாவது இன்சுலின் போடாமல் மாத்திரை மருந்துகளை குறைவாக சாப்பிட்டு கொண்டு மதுமேக சுரணம்னு நான் சொன்ன அந்த சர்க்கரை வியாதிக்குரிய மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு கோவைக்காய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் துளசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த துளசி சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கும் சரியாயிரும். கற்பூரவல்லி உங்களுக்கு தெரியும், கற்பூரவல்லின்னு நல்ல வில்வெட் மாதிரி அந்த இலை இருக்கும். அந்த கற்பூரவல்லியை நீங்கள் டெய்லி 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சாப்பாடை நல்லா மசிச்சு நல்ல செர்லாக் மாதிரி ஜீரணம் அங்கே ஆகலைன்றதுனால நீங்களே ஜீரணம் பண்ணி அனுப்புகிறீங்க. உணவை நல்லா மசித்த உணவை அனுப்பி காரம் இல்லாத உணவை சாப்பிட்டு வயிற்றுப்போக்கை குறைப்பதற்கு நிறைய மருந்து சொல்லியிருக்கேன். கசகசா அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட்லாம். மாதுளம்பழ தோலை அரைச்சிட்டு அதை தயிரோட கலந்து சாப்பிட வயிற்றுப்போக்கு நின்றுடும். இந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் படிப்படியாக சாப்பிட்டுட்டு முதல்ல வயிற்றுப்போக்கை குறைச்சிக்கோங்க. அப்புறம் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிபியும் சுகரையும் நான் சொன்ன மருந்துகளை வச்சு குறைச்சி படிப்படியாக நிவர்த்திக்கு கொண்டு வந்துருங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நித்யா என்ற நேயர் எழுதியிருக்காங்க. டாக்டர் சத்யவாணி அம்மா அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் நித்யா. நான் இப்பொழுதெல்லாம் எதை மறந்தாலும் தங்களுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியை மட்டும் பார்க்காமல் இருப்பதில்லை. அம்மா, தாங்கள் சொன்னது போல் மாதுளம்பழம் தேங்காய்பால் கலந்து குடித்து வந்தேன். எனது பழைய கலர் திரும்பி விட்டது. அதற்காக எனது நன்றியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, எனக்கு மூக்கின் மேல் மட்டும் சிறு சிறு வேர்க்குருவை போல் கடந்த 1 வருடமாக இருந்து வருகிறது. பிறகு கன்னத்தில் ஒரு பக்கத்தில் கருப்பு நிறமாகவும் மற்றொரு கன்னத்தில் தேமல் போலும் உள்ளது. இதற்கு தாங்கள் தான் ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய அம்மாவிற்கும் முகத்தில் தேமல் போல் ஆங்காங்கே வெள்ளையாக காணப்படுகிறது. என்னிடமிருந்து அம்மாவிற்கு பரவுகிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும். எனக்கு இந்த பிரச்சனை தாங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து நித்யா எழுதியிருக்காங்க. நித்யாவோட கேள்விகளுக்கு இந்த வாரம் நான் உங்களுக்கு தேமலுக்கான மருந்தையே செய்து காமிச்சிருக்கேன். தவறாமல் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாதிக்காயை உரசி சந்தனம் சேர்த்து போட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறம் அவரை இலை அரைத்து முகத்தில் பூசி கழுவ உங்களுடைய கருமை நிறம் திட்டெல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கேன். பப்பாளி இலையை அரைத்து காலையில் பூசி மாலை வரை வைத்திருந்து மாலையில் கழுவி எலுமிச்சம் அதாவது பூண்டு எண்ணெய் அதை தடவ உங்களுடைய அந்த தேமல் கரும் நிறம் திட்டுக்கள் எல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த கடிதம் பார்க்க. அன்புள்ள டாக்டர்மா அவர்களுக்கு வணக்கம். நான் தொடர்ந்து தங்களது நம்முணவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். தங்களது அறிவுரையை கேட்டு பல பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் எனக்கும் ஒரு வழி கூறுங்கள். என்னுடைய பெயர் துளசிமணி. எனக்கு அகவை அதாவது வயது 65. நான் மூட்டு வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் படுத்தால் எழ முடிவதில்லை, உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியவில்லை. நான் முடக்கத்தான் தோசை சாப்பிடுகிறேன், இருந்தாலும் சரிவர நடக்க முடியவில்லை. இது மட்டுமன்றி நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று வலி போன்றவை லேசாக உள்ளது. எனக்கு பிபி உள்ளது, ஆகையால் மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கன்னு எழுதியிருக்காங்க. மூட்டு வலிக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு எபிசோட்லேயும் தவறாமல் ஒரு மூட்டு வலி மருந்து கட்டாயம் வந்துடும். கடுகு எண்ணெய் வெங்காயச்சாறு சம அளவு எடுத்து மூட்டு வலியில் தேய்ங்க. அந்த மூட்டு வீக்கம் இருக்கிற இடத்துல தேய்ங்க. நீங்கள் முடக்கத்தானையில தோசை ஒரு நாள் சாப்பிட்டா உடனே உங்களுக்கு மூட்டு வலி குறையும் அப்படின்றது இல்லை. மூட்டு தேய்மானம் 65 வயதுன்னு சொல்கிறீங்க. மூட்டு தேய்மானம் ஒரே ஒரு நாள் ஒரு தோசையிலே சரியாயிடுமா? இது என்னது இது? அப்படி ஒரு அற்புதம்னா அற்புதமான மூலிகை மருந்து தான். தொடர்ந்து சாப்பிட அற்புதத்தை கொடுக்கும். ஒரே நாள் ஒரு தோசையில் அற்புதம் பண்ணாது. அதனால் தொடர்ந்து சாப்பிடுங்க, கட்டாயம் உங்கள் மூட்டு வலி போயிடும். என்ன நேயர்களே, நம்முடைய நேயர்கள் எழுதிய கடிதங்களும் அவற்றில் கேட்கப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா? மீண்டும் மீண்டும் ஒரு வியாதியை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் கேட்கும்போது நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு டாக்டராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடிதம் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் யாம் பெற்ற துன்பம் நீங்கி மற்றவர்களோட துன்பத்தையும் நீக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி எதுன்னா நம்முணவே நமக்கு மருந்து நிகழ்ச்சி தாங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து நீங்கள் பலனடைவதை இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த நோய் தீர அறிவுரை கூறுகிற எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி அடுத்த கடித நேரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு ரோஜா சாப்பிட்டால் சரியாகும் என்கிறீர்கள். அதிமதுரம் இவைகளை சாப்பிட்டால் போதுமா? வயிற்றில் எப்பொழுதும் அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இருக்கிறது. மேல் வயிறும் வலிக்கிறது, அடிவயிறும் வலிக்கிறது. எனக்கு இரத்தத்தில் 1.4 உப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். உப்பு குறையாக சாப்பிடுகிறேன். நானும் தொட்டால் சிறுங்கி கஷாயம் குடித்தால் உடம்பு குறையுமா? இவைகளுக்கெல்லாம் மருந்து கூறுகிறீர்கள் என்றால் நன்றி உடையவளாக இருப்பேன். 20 வருடம் வயிற்று பிரச்சனையால் அவதிப்படுகிறேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அஜீரணம் நின்ற பாடில்லை. அம்மா, என் கவலையை போக்குங்கள். என் வயது 60. லோகநாயகி நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், இப்போது சர்க்கரைக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிட்றதுனாலேயே உங்களை வயிறு இன்ஃபெக்ஷனாக இருக்குது. வயிற்றுப்போக்கும் வயிற்று வலியும் இருக்குது. இந்த வயிற்று வலியும் வயிற்றுப்போக்கும் கூட இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சரியாகும். இந்த சின்ன வெங்காயங்கிறது அந்த சர்க்கரையை குறைக்க மட்டும் இல்லை, ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இன்ஃபெக்ஷனை குறைக்கவும் தான் அந்த வெங்காயம் உங்களுக்கு நான் சாப்பிட சொல்கிறது. அது உங்களுக்கு ப்ரெஷரையும் குறைக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு சரியான சூட்டபிளான பப்பாளி இலையை அரைத்து காலையில் பூசி மாலை வரை வைத்திருந்து மாலையில் கழுவி எலுமிச்சம் அதாவது பூண்டு எண்ணெய் அதை தடவ உங்களுடைய அந்த தேமல் கரும் நிறம் திட்டுக்கள் எல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த கடிதம் பார்க்க. அன்புள்ள டாக்டர்மா அவர்களுக்கு வணக்கம். நான் தொடர்ந்து தங்களது நம்முணவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். தங்களது அறிவுரையை கேட்டு பல பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் எனக்கும் ஒரு வழி கூறுங்கள். என்னுடைய பெயர் துளசிமணி. எனக்கு அகவை அதாவது வயது 65. நான் மூட்டு வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் படுத்தால் எழ முடிவதில்லை, உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியவில்லை. நான் முடக்கத்தான் தோசை சாப்பிடுகிறேன், இருந்தாலும் சரிவர நடக்க முடியவில்லை. இது மட்டுமன்றி நெஞ்சு எரிச்சல் மற்றும்
வயிற்று வலி போன்றவை லேசாக உள்ளது. எனக்கு பிபி உள்ளது, ஆகையால் மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கன்னு எழுதியிருக்காங்க. மூட்டு வலிக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு எபிசோட்லேயும் தவறாமல் ஒரு மூட்டு வலி மருந்து கட்டாயம் வந்துடும். கடுகு எண்ணெய் வெங்காயச்சாறு சம அளவு எடுத்து மூட்டு வலியில் தேய்ங்க. அந்த மூட்டு வீக்கம் இருக்கிற இடத்துல தேய்ங்க. நீங்கள் முடக்கத்தானையில தோசை ஒரு நாள் சாப்பிட்டா உடனே உங்களுக்கு மூட்டு வலி மருந்து தான் சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிட்றது. தொடர்ந்து நீங்கள் அதாவது இன்சுலின் போடாமல் மாத்திரை மருந்துகளை குறைவாக சாப்பிட்டு கொண்டு மதுமேக சுரணம்னு நான் சொன்ன அந்த சர்க்கரை வியாதிக்குரிய மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு கோவைக்காய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் துளசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த துளசி சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கும் சரியாயிரும். கற்பூரவல்லி உங்களுக்கு தெரியும், கற்பூரவல்லின்னு நல்ல வில்வெட் மாதிரி அந்த இலை இருக்கும். அந்த கற்பூரவல்லியை நீங்கள் டெய்லி 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சாப்பாடை நல்லா மசிச்சு நல்ல செர்லாக் மாதிரி ஜீரணம் அங்கே ஆகலைன்றதுனால நீங்களே ஜீரணம் பண்ணி அனுப்புகிறீங்க உணவை. நல்லா மசித்த உணவை அனுப்பி காரம் இல்லாத உணவை சாப்பிட்டு வயிற்றுப்போக்கை குறைப்பதற்கு நிறைய மருந்து சொல்லியிருக்கேன். கசகசா அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட்லாம். மாதுளம்பழ தோலை அரைச்சிட்டு அதை தயிரோட கலந்து சாப்பிட வயிற்றுப்போக்கு நின்றுடும். இந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் படிப்படியாக சாப்பிட்டுட்டு முதல்ல வயிற்றுப்போக்கை குறைச்சிக்கோங்க. அப்புறம் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிபியும் சுகரையும் நான் சொன்ன மருந்துகளை வச்சு குறைச்சி படிப்படியாக நிவர்த்திக்கு கொண்டு வந்துருங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நித்யா கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை கடித நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வரக்கூடிய உங்களுடைய பாராட்டு கடிதங்களும் உங்களுடைய கடிதங்களும் மிகவும் ஊக்கமளிக்கிறது. கடிதம் எழுதிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களோட கடிதங்களை சுருக்கமாகவும் உங்களுடைய தேவைகளை அழகாகவும் எழுதி அனுப்புங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் கடித நேரத்தில் கட்டாயம் தர இருக்கிறேன். வாங்க கடிதத்துக்கு போகலாம். லோகநாயகின்றவங்க அம்மையகரம் இடத்துல இருந்து எழுதியிருக்காங்க. அன்புள்ள சத்யா அம்மா அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். மூலிகை வைத்தியத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் டிவியில் ஒளிபரப்பி மக்களை விழிப்படைய செய்த உங்கள் தியாக உள்ளத்திற்கு கோடான கோடி நன்றிகள். அம்மா, எனக்கு சர்க்கரை 475 இருக்கின்றது. இன்சுலின் போடுகிறார்கள். நீங்கள் வெறும் வயிற்றில் வெங்காயம் சாப்பிட்டால் இன்சுலின் போட்ட அளவு சத்தை அதை கொடுக்கும் என்கிறீர்கள். நான் வெங்காயம் காலையில் எழுந்தவுடன் சாப்பிடலாமா? எனக்கு ப்ரெஷர் இருக்கிறது என்ற நேயர் எழுதியிருக்காங்க. டாக்டர் சத்யவாணி அம்மா அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் நித்யா. நான் இப்பொழுதெல்லாம் எதை மறந்தாலும் தங்களுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியை மட்டும் பார்க்காமல் இருப்பதில்லை. அம்மா, தாங்கள் சொன்னது போல் மாதுளம்பழம் தேங்காய்பால் கலந்து குடித்து வந்தேன். எனது பழைய கலர் திரும்பி விட்டது. அதற்காக எனது நன்றியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, எனக்கு மூக்கின் மேல் மட்டும் சிறு சிறு வேர்க்குருவை போல் கடந்த 1 வருடமாக இருந்து வருகிறது. பிறகு கன்னத்தில் ஒரு பக்கத்தில் கருப்பு நிறமாகவும் மற்றொரு கன்னத்தில் தேமல் போலும் உள்ளது. இதற்கு தாங்கள் தான் ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய அம்மாவிற்கும் முகத்தில் தேமல் போல் ஆங்காங்கே வெள்ளையாக காணப்படுகிறது. என்னிடமிருந்து அம்மாவிற்கு பரவுகிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும். எனக்கு இந்த பிரச்சனை தாங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து நித்யா எழுதியிருக்காங்க. நித்யாவோட கேள்விகளுக்கு இந்த வாரம் நான் உங்களுக்கு தேமலுக்கான மருந்தையே செய்து காமிச்சிருக்கேன். தவறாமல் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாதிக்காயை உரசி சந்தனம் சேர்த்து போட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவரை இலை அரைத்து முகத்தில் பூசி கழுவ உங்களுடைய கருமை நிறம் திட்டெல்லாம் போயிடும்னு சொல்லி